ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி பரஸ்வதியா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சர்வலோகமும் கிரகங்களால் இயங்குகின்றது. ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு காரியம் நடந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடந்தாலும் சரி, உலகத்திற்கு நடந்தாலும் சரி, கிரகங்களால் மட்டுமே சர்வலோகமும் இயங்குகின்றது. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக இதை சிறந்த முறையில் முன்வைத்து டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். இந்த டிசம்பர் 1 முதல் 31 வரை, கார்த்திகை 15 முதல் மார்கழி 16 வரை, இதில் இந்த கார்த்திகை மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு முக்கிய விழா, தெய்வீக விழா, கார்த்திகை தீபம். ஒவ்வொரு வீட்டிலும் தீய சக்திகள் அடியோடு அழியக்கூடியது. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தீய சக்திகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். இந்த 3/12/2025 அன்று கார்த்திகை தீப விழா கொண்டாடப்படுவதால் தீய சக்திகள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வீட்டை விட்டு வெளியேறும். அடுத்து 2026 பிறக்கக்கூடிய ஒரு புத்தாண்டுக்காக கிரகங்கள்லாம் ஒன்று சேருகிறது. முதலில் 6/12/2025 அன்று செவ்வாய் தனுசுக்கு வர்றார். என்னென்ன கிரக பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க. ஆக அடுத்தது அதே 6/12/2025 அன்று புதனாகப்பட்டவன் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசியில் இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து மிக முக்கிய பயிற்சி, குருவினுடைய அதிச்சார பயிற்சி முடிவடைகிறது 21/12/2025. அதிச்சார பயிற்சி முடிவடைந்து முன்னோக்கி போன குரு பகவான் பின்னோக்கி மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறார். இதனால் யாருக்கெல்லாம் பின்தங்கிய பலன்கள், யாருக்கெல்லாம் சிறந்த முன்னேற்றமான சாதிக்கக்கூடிய பலன்கள் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக 22/12/2025 அன்று தனுசுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். தனுசு ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஆக இப்ப அடுத்தது இந்த புதன் விருச்சகத்துக்கு வந்தார் இல்லையா, துலாத்திலிருந்து விருச்சத்துக்கு வந்தார். அந்த விருச்சகத்திலிருந்து என்ன பண்றாரு, அவரும் தனுசுக்கு வந்துடுறார். ஆக ஏற்கனவே செவ்வாய் தனுசுல இருக்கு, அடுத்து சுக்கிரன் அங்க வந்துடுறாரு, இப்ப அடுத்ததாக புதன் அங்க வந்துடுது. ஆக இந்த 3 கிரகங்களும் தனுசு ராசியில் பல நல்ல யோகங்களை, புத்தாண்டில் நல்ல யோகங்களை உருவாக்குவதற்கு, படைப்பதற்கு, பலன் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறன. அது டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் புத்தாண்டுக்கான பலன்கள் உங்களுக்கு இப்பவே தயாராகிவிட்டது. ஆக இதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது, என்னென்ன ஒரு அபிவிருத்தி ஆக போகின்றது, பொருளாதார முன்னேற்றம் எந்த அளவுக்கு ஏற்பட போகின்றது என்பதை தெல்ல தெளிவாக, தொழில் விருத்தி, பொருளாதார முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள், என்னென்ன தெய்வ வழிபாடுகள், என்னென்ன பரிகாரங்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் எல்லா ராசிகளுக்குமே பார்க்க போகிறோம். ஆக இது பொதுவான பலன். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் பிரம்மன் ஒரு தலையெழுத்து, தனியாக ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். எல்லாருக்குமே ஒரே மாதிரி நடக்க போறதில்ல. இங்கே சொல்றது ஒரு பொது பலன். இது ஒரு 60% 70% எடுத்துக்கணும். உங்களுடைய ஜனன பிறந்த ஜாதகம் மட்டுமே உங்க வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை தரும். உண்மையான யோகங்களை தருவது உங்க ஜனன ஜாதகம் மட்டும்தான். ஆகவே ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு காரியங்களும் செய்து வெற்றி அடைய வேண்டும். கீழே உள்ள நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா?
ஆக இப்போ எல்லா ராசிக்குமே டிசம்பர் மாத பலன்களை தொடங்குவோம். டிசம்பர் மாத பலன்கள் மேச ராசி நேயர்களே, உங்களுக்கான சிறந்த யோகமான டிசம்பர் மாத பலன்கள். காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியான, மனித படைப்பில் முதல் ராசியான மேச ராசி நேயர்களே, முதலில் ஒரு 20 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த குருவாகப்பட்டவன் இந்த டிசம்பர் மாதத்தில் முதலில் 21 நாட்கள் மட்டும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருப்பார். மேஷத்துக்கு 4ஆம் இடத்தில் வாகன யோகம், தொழில் முன்னேற்றம், வருமான முன்னேற்றம் என்று பலவிதமான அற்புதமான யோகங்கள், வீடு வாசல் சொத்து யோகம், வாகன யோகம், வண்டி வீடு வாகனம் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் தொழில் முன்னேற்றமான காலங்கள், பொருளாதாரத்தில் மேலும் மேலும் முன்னேறக்கூடிய காலங்களாக இந்த 21 நாட்கள் இருந்து விடுவார். அதாவது 21/12/2025 வரை. அப்ப அதுக்கப்புறம் அந்த அதிச்சார பயிற்சி முடிவடைந்து மீண்டும் மிதுனத்துக்கே வந்துடுறார். மிதுனத்துக்கே போயிடார். இப்போ மிதுனத்துக்கு வர்றதுனால ஏதாவது பாதிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஏன்னா மேஷத்துக்கு அவர் இயல்பாகவே காலப்புருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி. காலப்புருஷ தத்துவப்படி பாக்கியாதிபதி. அப்போ அவர் எங்கே இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பார். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. குரு தனத்தையும் தொழில் விருதியும் செல்வத்தையும் சொத்து சுகங்களையும் தரக்கூடியவர். இப்போ 3ஆம் இடத்துல இருந்து என்ன உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய முன்னேற்றமான யோகங்களை நிச்சயமாக கொடுப்பார். அதில் மாற்றம் இல்லை. சரி, அடுத்ததாக உங்களுக்கு மேஷத்துக்கு 5ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய நீர் வீட்டில் ஏதாவது பூரிய சொத்து பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. இல்லாட்டி பிள்ளைகளுடைய வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அடுத்ததாக இந்த புதனாகப்பட்டவன் 6ஆம் தேதி 6/12/2025 அன்று உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிறார். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிறார். அப்போ எதிர்பாராத நன்மைகள் தான் ஏற்படும். தொழிலில், வருமானத்தில், முன்னேற்றத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத ஒரு வருமானங்கள் நிச்சயமாக வரும். அதாவது 3/6க்குரிய புதனாகப்பட்டவன் உங்களுக்கு 6 நல்ல கவனிங்க. ஏற்கனவே 7ஆம் இடத்துலேருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். எப்போ? 6/12/2025 அன்று. அப்போ 3/6க்குரிய 8ஆம் இடத்துக்கு போனால் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அதனால் சூரியன் சுக்கிரனோடு உங்களுக்கு தனகாரகன், உங்களுக்கு தனாதிபதி. அதனால் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்குது. அதில் எந்த மாற்றமே இல்லை. இப்போ உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகி சூரியனாகப்பட்டவன் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, ஏன்னா வீட்டில் பெரியவங்க, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பெரியவங்களுக்கு தான் ஏதாவது பாதிப்பு கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் அதை பத்திரம் போடுறதோ இல்லை அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் புத்திரஸ்தானாதிபதியாக இருப்பதோ அதாவது பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றங்கள், அவங்களுடைய கல்வியோ அவங்களுக்கு உத்தியோகத்திலையோ சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக இந்த 6/12/2025 அன்று செவ்வாய், உங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ அவர் ஸ்தானத்துக்கு தனஸ்தானத்திற்கு போகும்போது நல்ல யோகம்தான். காலப்புருஷ தத்துவப்படி 9ஆம் இடத்துக்கும் போகிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பான யோகம். பூமி பதவி யோகம், தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. இப்போ 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போவதனால அது குருவின் வீடாக இருப்பதனால் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். பூமி இடம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும். பதவி உயர்வு நிச்சயமாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை.
சரி, அடுத்ததாக உங்களுக்கு சனி ராகு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலை. சனி வக்ரத்தை நிவர்த்தி அடைந்து விட்டார். சனி வக்ர கதி நிவர்த்தி அடைந்து அந்த ஆட்சி பெற்ற இடத்துல இருக்கும்போது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை. ஆக சனியினால் எந்தவித பாதிப்பும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சனி பகவானால் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. என்ன மூத்த சகோதர ஸ்தானம் ஆகாது, மூத்த சகோதர ஸ்தானம் ஆகாது. அதாவது உழைப்புக்கேற்று அந்த வருமானத்தை முழுமையாக படையும்போது கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா அந்த பாதகஸ்தானம். இந்த காலத்தில் சகோதரர்களால் பிரச்சனைகள் ஏற்படும், உறவுகளால் பிரச்சனை, மூத்த சகோதரர்களால் பிரச்சனைகள். ஒரு தொழிலில் ஒரு முழுமையான லாபம் பெறுவதற்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும். அப்போ குரு பார்க்கறதுனால அந்த தடை முழுமையாக, அதை குரு எப்போ பார்க்குறாரு? 21/12/2025 அன்று அதிச்சார பயிற்சி முடிவடைந்து அது மீண்டும் உங்களுக்கு மிதுனத்துக்கு அந்த மிதுனத்திலிருந்து குரு பகவான் சனியும் ராகு பார்க்கக்கூடிய நிலை. அப்போ சனி ராகால் ஏற்பட்ட பிரச்சனை குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது லாபம், தொழிலில் லாபம், முன்னேற்றத்துக்கு முயற்சிகளில் தடை, இதெல்லாம் நீங்கிடும். தொழில் லாபம் தடை இருந்தாலும் தடை பெற்ற லாபங்கள்லாம் சேர்ந்துடும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பதவி முன்னேற்றங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? வேலை வாய்ப்பு தடை ஏற்பட்டிருந்தாலும் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் மார்கழி மாதத்தில் இந்த கிரகங்கள்லாம் மாறக்கூடிய நிலை. அப்போ இந்த புதன் விருச்சிகத்திலிருந்து செவ்வாய் என்ன பண்ணுறாரு? 6/12/2025 செவ்வாய் தனுசுக்கு வந்துடுறார். மேலும் விருச்சிகத்தில் இருக்க புதன் மேலும் தனுசுக்கு அவர் வந்துடுறாரு. சுக்கிரன் 22/12/2026 அன்று சுக்கிரன் அந்த தனுசுக்கு வந்துடுறார். ஆக சூரியன் புதனுக்கு வந்துடுறாரு. சூரியனு அந்த மார்கழி மாதம் வந்துடும். ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள், தொழில் முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பாக தனம். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் தனஸ்தானாதிபதி, அவர் பாக்கியத்துக்கு போயிடுறார். அப்போ பாக்கியத்துக்கு போகும்போது 21/12/2025 குரு மீண்டும் மிதுனத்துக்கு வரும்போது அங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது இதில் சூரியன் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்டக்காரகன், அரசாங்க உத்தியோகத்துக்கு, அரசாங்க முன்னேற்றம், அரசாங்க பதவிக்கு முன்னேற்றத்துக்குரியவன். நிச்சயமாக ஏற்பட குரு பார்வை வந்துடுது. மிதுனத்திலேருந்து குரு பார்க்க ஆரம்பிச்சிடுவார். எப்போ? 21/12/2025 அப்புறம். ஏன்னா கடகத்துலேருந்து திரும்ப மிதுனத்துக்கு போயிடுறார். இப்போ அங்கேருந்து தனுஷை பார்ப்பார். தனுஷு என்னென்ன கிரகத்தை பார்க்குறாரு? சூரியனை பார்க்குறார். சூரியனை பார்க்குறாங்கன்னாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட, உங்கள் புத்திரர்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புரிஞ்சுட்டிங்களா? அடுத்து பூமி இடம் ஏன்னா பூமிகாரகன், அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் விலகக்கூடிய நிலையில் ஏற்பட்டு போயிடும். புரிஞ்சுட்டிங்களா? அடுத்து உங்களுக்கு சுக்கிரன் பொருளாதார முன்னேற்றத்தையும், தொழில் வியாபார முன்னேற்றத்தையும், நல்ல திருமண வாழ்க்கையை தடுக்கக்கூடிய, முக்கியமாக ஒருத்தருக்கு ஏதாவது 2ஆம் திருமணம் அது சிறப்பாக நடந்துடும். 2ஆம் திருமணங்கள். சரிங்களா? இதுதான் இந்த இது எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட தனுசு ராசியில் உட்காந்துரும். புரிஞ்சுட்டிங்களா? ஆக இது இந்த கிரகங்களும் அப்படியே இந்த புத்தாண்டுக்கு அந்த இடத்துல உட்காந்துரும். 2026 புத்தாண்டுக்கு அந்த இடத்துல தான் இருக்க போகுது. சூரியன் மகரத்துக்கு போவார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் புத்தாண்டுடைய யோகங்களை வழங்குவதற்காக இந்த டிசம்பர்லேயே தனுசுல உட்காந்துரும். புரிஞ்சுட்டிங்களா? இது நிச்சயமாக மேச ராசிக்கு நல்ல அற்புதமான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இது அதாவது உங்கள் தனிப்பட்ட என்னது பொது பலன். திரும்ப சொல்கிறேன், இது பொது பலன். உங்களுடைய இப்போ தற்காலம் என்ன முடிவு எடுக்கணும், என்ன காரியம் வெற்றி அடையணும், என்ன தடைகள் ஏற்பட்டிருக்கு, அந்த தடைப்பட்ட காரியங்கள்லாம் வெற்றி அடையுமா அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். அதில் தான் உங்கள் நவ கிரகங்கள் உங்களுடைய ஜாதக கட்டங்களில் எந்தெந்த இடத்துல எவ்வளோ வலிமையோடு இருக்குது,
என்ன செய்ய போகுது இப்போ, அதனால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கீழே ஒரு நம்பர் நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.